பிராய்லர் சிக்கன் கொடுக்கறதுனால பெண் குழந்தைகள் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இது உண்மையா? உண்மைனா எந்த அளவுக்கு உண்மை வாங்க பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நாட்டுக்கோழி சிறந்ததா இல்லை பிராய்லர் சிக்கன் சிறந்ததா இதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி பிராய்லர் சிக்கன் கொடுக்கறதுனால தான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, மெனார்க் அட்டன் பண்ணுறாங்க பெண் குழந்தைங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா நாட்டுக்கோழி வளர்கிறதுக்கு 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வந்துட்டு எடுத்துக்குது. பிராய்லர் சிக்கன் ரொம்ப சீக்கிரமாக 1 மாதம் 1.5 மாதத்துலேயே வந்துட்டு வளர்ந்துருது. ஸோ அப்போ வந்துட்டு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அது ஏன் அவ்வளோ சீக்கிரமாக வளருது அப்படின்னா பிராய்லர் சிக்கன் வந்துட்டு செலக்டிவ் ப்ரீடு. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். அலாங் வித் தட் சோயாபீன்ஸு, கிரவுண்ட்நட்டு, பீனட் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் வந்துட்டு அதை கொடுத்து வந்துட்டு வளர்க்குறதுனால தான் வந்துட்டு பிராய்லர் சிக்கன் சீக்கிரமாக வந்துட்டு வளருது. ஸோ பிராய்லர் சிக்கன் கொடுக்கறதுனால ஈஸியாக சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கிடையாது. அது மித். ஒன்று. ரெண்டாவது, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி இது ரெண்டுத்தில் எது சாப்பிட்லாம்? நான் வந்துட்டு பிராய்லர் சிக்கன் தான் சாப்பிட்றேன். பட் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, விட்டமின் B6, B12, அயன் அதிகமாக இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ அதனால் பிராய்லர் சிக்கன், நாட்டுக்கோழி, கண்ட்ரி சிக்கன் இது ரெண்டுமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ரெண்டுமே வந்துட்டு நல்லது தான். பட் கம்பேரிட்டிவ்லி நாட்டுக்கோழியில் கொஞ்சம் அயன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ரெண்டுத்தில் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நம்மளுடைய வியூவர் ஒருத்தருடைய கடைக்கு வந்துட்டு போயிருந்தேன். ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி விட்டார். அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.